வணக்கம் தோழர்களே! நான் உங்கள் வெங்கடாச்சலம். நமது ஆல் ஆஃப் லைஃப் யூடியூப் சேனல்ல இன்றைக்கு என்ன பார்க்க போறோம் அப்டின்னா, முக்கிய லாகாவுல பொறுப்பு வகிக்கக்கூடிய ஒரு அமைச்சர் தொடர் சர்ச்சைகள்ல சிக்கி வருகிறார். அதுவும் தமிழகத்துல தாவேகா பதவியேற்றது முதல் இந்த அமைச்சரின் பெயர் தொடர்ச்சியாக அடிபடுகிறது. சமூக ஊடகங்களிலும், செய்திகளிலும் அடிக்கடி சர்ச்சையில் சிக்கக்கூடிய ஒரு அமைச்சராக இவர் இருக்கிறார். நான் யாரை சொல்கிறேன் என்று நிச்சயம் உங்களுக்கெல்லாம் தெரிந்திருக்கும். சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் ஜெகதீஸ்வரி அவர்கள். இவர்கள் ஆரம்பத்துல அப்டமிக் ஃபார்ம் பதிவு பண்ணதிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் தொடர் சர்ச்சையில சிக்கியிருக்காங்க. தேர்தலின் போது போட்டியிடுவதற்கு முன்பாக பிரமாண பத்திரம் தாக்கல் செய்வாங்க. அந்த பிரமாண பத்திரத்துல இவங்களுடைய கல்வி தகுதி தவறாக பதிவிடப்பட்டுள்ளது என்று சமூக வலைதளங்களிலே விமர்சனங்கள் எழுந்தன. ஏன் அப்படின்னா, இவங்க தன்னுடைய ப்ரொஃபஷனலா நிருபர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது ஒரு செய்தியாளர், ஜோர்னலிஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப அவங்களுடைய கல்வி தகுதி என்ன அப்படின்னு குறிக்கும்போது பிஎஸ்சி ஜேர்னலிசம் அப்படின்னு பதிவு படிக்காங்க. இன்னொன்னு அவங்க பெயருக்கு முன்னால் டாக்டர். அப்ப இவங்க பிசியோதெரபிஸ்ட்னு சொல்லப்படுகிறது. ஆனா இவங்க 10th கூட முடிக்கவில்லை, +2 தேர்வு எழுதவில்லை. அப்ப எப்படி இவங்க பிஎஸ்சி ஜேர்னலிசம் படிப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. மேலும் பாத்தீங்கன்னா பிஎஸ்சி ஜேர்னலிசம் அப்படின்னு தமிழகத்துல படிப்பே கிடையாது. பிஏ ஜேர்னலிசம் தான் படிக்க இருக்கிறது. அப்ப அவருடைய படிப்பு பொய்யாவ பெறப்பட்டதா அப்படின்ற விமர்சனங்கள் இருந்தது. அதுவும் குறிப்பாக இவர் பாண்டிச்சேரியில இருக்கக்கூடிய ஒரு பிரபலமான கல்லூரியில இந்த பட்டத்தை பெற்றதாக குறிப்பிடப்படுகிறது. ஆனாலும் கூட அந்த கல்லூரியை கூகுள் வலைதளத்திலே தேடும்போது அங்க அப்படி ஒரு கல்லூரியே இல்லை என்ற விமர்சன பார்வை தொடர்ச்சியாக எழுப்பப்பட்டு வருகிறது. இவருடைய கல்வி தகுதி குறித்த சர்ச்சை ஓயாத நிலையில அடுத்து ஒரு விமர்சனத்துல இவர் சிக்கிறாரு. அதாவது தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனாவுடைய பெயரை முன்பாகவும் தன்னுடைய பெயரை பின்பாகவும் போடப்பட்ட ஒரு அரசு விழா, சிலம்பம் போட்டிக்கான பரிசளிப்பு விழா. அந்த விழாவுல ஒரு பேனர் வச்சிருக்காங்க. அந்த பேனர்ல ஜெகதீஸ்வரியோட பெயர் கீழவும், தொழில்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய கீர்த்தனாவோட பெயர் மேலையும் பதிவிடப்பட்டிருக்கு. இத முன்கூட்டியே இந்த தகவல் இவங்களுக்கு தெரியுது. மாவட்ட ஆட்சியர்கிட்ட சொல்றாங்க, நான் இந்த மாவட்டத்தோட பொறுப்பு அமைச்சர், என்னுடைய பெயரை நீங்க எப்படி கீழே போடலாம் அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க, சேஞ்ச் பண்ண சொல்லி. ஆனா மாவட்ட ஆட்சியர் அதை கண்டுக்கல. தொடர்ந்து ஜெகதீஸ்வரியோட பெயர் பின்னாடியும், தொழில்துறை அமைச்சரா இருக்க கீர்த்தனாவோட பெயர் மேலையும் வர மாதிரி அவங்க அந்த பேனரை வச்சிருக்காங்க. இதனை அறிந்த ஜெகதீஸ்வரி உண்மையாகவே கோபம் கொண்டு மாவட்ட ஆட்சியரை அழைத்து கடிந்து கொள்ளக்கூடிய அந்த நிகழ்வு ஊடகங்களிலே வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த விமர்சனம் அடங்குவதற்குள்ளாகவே மீண்டும் ஒரு சர்ச்சையில் சிக்குகிறார். இவர் தேர்தல்ல போட்டியிடுவதற்கு முன்பாகவே ராக்கெட் ராஜா என்ற கொலை குற்றவாளி, அவர் மீது 4-5 கொலை குற்றம் செய்ததற்கான வழக்குகள் அவர் மீது நிலுவையில் இருக்கின்றன. அப்படிப்பட்ட ராக்கெட் ராஜாவோடு சேர்ந்து எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் சமூக வலைதளங்களிலே பரவி மிகப்பெரிய விவாதத்தை ஏற்படுத்தியது. விருதுநகர் மாவட்டத்திலே 7 சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன. அந்த 7 சட்டமன்ற தொகுதிகளிலே அடிக்கடி பெயரை ஞாபகப்படுத்தும் 2 சட்டமன்ற தொகுதிகளாக இருப்பது விருதுநகர் தொகுதியிலே வெற்றி பெற்ற செல்வி கீர்த்தனா அவர்களுடைய தொகுதியும், ராஜபாளையம் தொகுதியிலே வெற்றி பெற்ற ஜெகதீஸ்வரி அவர்களுடைய தொகுதியும் அடிக்கடி சமூக ஊடகங்களிலும் செய்திகளிலும் வெளியாகி தொடர்ச்சியாக சர்ச்சையில் சிக்கக்கூடிய 2 பெண் அமைச்சர்களாக இவர்கள் இருக்கிறார்கள். மேலும் விருதுநகர் மாவட்டத்திலே 2 பெண் அமைச்சர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. இவர்கள் சரியாக இதை பயன்படுத்துகிறார்களா? மீண்டும் ஒரு சர்ச்சையில் இவர் சிக்குகிறார். அதாவது சாத்தூர் என்ற சட்டமன்ற தொகுதி இருக்கிறது. அந்த சாத்தூரிலே ஒன்றிய செயலாளராக இருக்கக்கூடிய லட்சுமணன் அவர்கள் இவருடைய ராஜபாளையம் தொகுதிக்கு எல்லா அரசு அலுவலகங்களிலும் சென்று லட்டு விநியோகித்ததாக ராஜகுரு என்பவரோட உரையாடுறாங்க ஜெகதீஸ்வரி. அவரும் ஒரு ஒன்றிய செயலாளரா இருக்காரு சாத்தூர்ல. அப்ப அவரோடு உரையாடும் போது சாத்தூரிலிருந்து ராஜபாளையத்துக்கு வருவதற்கு என்ன தகுதி இருக்கிறது, ஏன் எனது தொகுதிக்குள் அவர் வர வேண்டும், அவர் மீண்டும் ஒரு முறை அப்படி சாத்தூர்ல இருந்து வந்தார்னா அவரை ஜட்டியோட உட்கார வச்சு நான் லாக்அப்ல அவரை முடிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டக்கூடிய ஒரு வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த வீடியோவுக்கு மறுப்பு தெரிவித்து பேசிய ஜெகதீஸ்வரி அவர்கள் இது ஏஐயால் குடையப்பட்ட வீடியோ என்று கூட சொன்னார். ஆனாலும் கூட இந்த வீடியோவை கசிய செய்ததாக ராஜகுருவை எதற்காக ஒன்றிய செயலாளர் பதவியிலிருந்து நீக்க வேண்டும், அவர் மீண்டும் அமைச்சரிடம் கோரிக்கை வைத்திருக்கிறார். இந்த வீடியோ இதற்கு முன்பாக எடுக்கப்பட்ட வீடியோ, இது எப்படி கசிந்தது என்று தெரியவில்லை. நான் எந்த தவறும் செய்யவில்லை, நான் ஒன்றிய சேர்மனாக களத்தில் நிற்க விரும்புகின்றேன். அதற்கு இடையூறாக சில பேர் செய்த சதி வலையில் சிக்கி அமைச்சர் அவர்கள் என்னை இந்த ஒன்றிய செயலாளர் பொறுப்பிலிருந்து விடுவித்திருக்கிறார்.
அதனால் மீண்டும் என்னை கட்சி பணியில் சேர்த்து கட்சி பணியாற்ற உதவ வேண்டும் என்று இவர் கோரிக்கை வைத்திருக்கிறார். அதற்கு பிறகு மீண்டும் ஒரு வீடியோ சமூக ஊடகங்களிலே வைரலாகி வருகிறது. மாண்புமிகு சமூக நலத்துறை மற்றும் பெண்கள் உரிமைத்தொகை துறை அமைச்சராக இருக்கக்கூடிய போ ஜெகதீஸ்வரி அவர்களின் ஆபாச படங்கள் அடங்கிய தொகுப்பு தங்களிடத்தில் இருப்பதாக கூறி மாண்புமிகு அமைச்சரையே மிரட்டுவதாக மெயின்ஸ்ட்ரீம் மீடியாவிலே பேட்டி கொடுக்கிறார். ஜூனியர் விகடனுக்கு அளித்த பேட்டியிலே இந்த வார செய்தி பரபரப்பான செய்தியாக வந்திருக்கிறது. அவர்களிடத்திலே என்னுடைய ஆபாச படங்கள் இருப்பதாக கூறி என்னை மிரட்டுகிறார்கள் என்று பதிட்டுகிறார். அவர்கள் மீது கட்டாயம் எஃப்ஐஆர் பதிவு செய்து நான் வழக்கு தொடவேன் என்று சொல்லுகிறார். ஒரு அமைச்சருக்கே, அதுவும் குறிப்பாக சமூக நலத்துறை மற்றும் பெண்கள் உரிமைத்தொகை துறை அமைச்சராக இருக்கக்கூடிய இவருக்கே இந்த நிலை என்றால் தமிழகத்திலே இருக்கக்கூடிய 4 கோடி பெண்களுக்கு இவர் எப்படி பாதுகாப்பான துறை அமைச்சராக இருப்பார் என்ற கேள்வி இல்லாமல் இல்லை. இவர் யார் மிரட்டியது பொதுத்தளத்திலே வெளியிட வேண்டும். இப்படி இவரை மிரட்டுகிறார்கள் என்றால் உடனடியாக காவல் நிலையத்திற்கு சென்று எஃப்ஐஆர் பதிந்திருக்க வேண்டும். ஆனால் இதுவரை அப்படி எந்த ஒரு எஃப்ஐஆரும் பதியப்படவில்லை. எனவே தொடர் சர்ச்சைகளில் தொடர்ந்து சிக்கிக் கொண்டிருக்கும் போ ஜெகதீஸ்வரி அவர்கள் தமது துறை சார்ந்த செயல்பாடுகளில் கவனம் செலுத்த வேண்டும். இவர் திருநெல்வேலி மாவட்டத்திலே இருக்கக்கூடிய திசையன்விளை பகுதியைச் சேர்ந்த பனைவிளை கிராமத்தைச் சேர்ந்தவர். ஏதோ காரணத்தால் அங்கிருந்து ராஜபாளையத்துக்கு வந்து குடியேறி இன்று சட்டமன்ற உறுப்பினராக இந்த மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு அமைச்சராகி இருக்கிறார். தன்னுடைய துறைக்கான செயல் திட்டங்களை புரிந்து கொண்டு இவர் களப்பணியாற்ற வேண்டும். விருதுநகருக்கு 2 அமைச்சர்கள் கிடைத்திருக்கின்றனர், அதுவும் குறிப்பாக பெண் அமைச்சர்கள். எனவே இவர்கள் தங்களுடைய துறையின் கண்ணியத்தை உணர்ந்து துறையின் பொறுப்பை உணர்ந்து செயல்பட வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாகவும் உள்ளது. ஒட்டுமொத்த பெண் சமுதாயத்திற்கு ஒரு முன்மாதிரியான அமைச்சர்களாக இவர்கள் விளங்க வேண்டும் என்பதே நமது எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் இவர்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது என்று. இது போன்ற தகவல்களை தொடர்ந்து நீங்கள் பெறுவதற்கு நமது ஆலம் லைஃப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ குறித்த கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மகிழ்ச்சி தோழர்களே.